ஹாய் மக்களே, 4வது எபிசோடு. அடுத்த 5 வகை சட்னி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். முதலாவது நம்ம பார்க்க போகிறது பொட்டுக்கடலை சட்னி. இதுக்கு தேவையான பொருள்கள்: அரை கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், அதாவது 70 கிராம், 2 பூண்டு, காரத்துக்கு 2 வரமிளகாய் சேர்த்துறேன். உங்கள் காரம் வேணுன்னா ஜாஸ்தியாக சேர்த்திக்கங்க. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்திக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இந்த சட்னி தண்ணி மாதிரி இருக்கணும், ரொம்ப கெட்டியாக வேண்டாம், இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு பார்த்துடலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்திக்கங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சட்னியில் சேர்த்திக்கலாம். பொட்டுக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இனி இட்லி தோசைக்கு சாப்பிட வேண்டியதுதான். அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது வெள்ளை சட்னி. இதுக்கு தேவையான பொருள்கள்: ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் 3 சேர்த்துறேன், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடுதலாக கூட சேர்த்திக்கங்க. 5 சின்ன வெங்காயம் சேர்த்துறேன். உப்பு தேவையான அளவு, சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. மூடி போட்டு சட்னியாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் சேர்த்திக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்திக்கலாம். அது பொரியட்டும். அது பொரிஞ்ச உடனே சட்னியில் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் 2 வரமிளகாயும் கருவேப்பிலையும் கூட தாளிப்பு கொடுத்து சேர்த்திக்கலாம். அவ்வளோதாங்க, வெள்ளை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இனி இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட வேண்டியதான். அடுத்துதான் நாம் பார்க்க போகிறது பச்சை வெங்காய கார சட்னி. இந்த சட்னிக்கு பெரிய வெங்காயம் 4 எடுத்திருக்கேன். 3/4 பாகம் மட்டும் இப்போ சேர்த்திக்கலாம் மிக்ஸி ஜாரில். 1/4 பாகம் அப்படியே வச்சிடலாம். காரம் பார்த்திங்கன்னா எனக்கு காரமான மிளகாயாக இருக்கனால 2 சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு 4லிருந்து 5 கூட சேர்த்திக்கலாம். சின்ன சைஸில் புளி, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, உப்பு தேவையான அளவுக்கு, தண்ணி தேவையான அளவு சேர்த்தி சட்னியாக அரைச்சிடலாம். இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போது 1/4 பாகம் மீதி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்தி பல்ஸ் மோடில் கொரகொரப்பாக அரைச்சிக்குங்க. இப்போ தாளிப்பு கொடுத்தலாம். எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்திக்கலாம். அது பொரியட்டும். அவ்வளோதாங்க, சூப்பரான பச்சை வெங்காய கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இனி இட்லி தோசைக்கு சுட சுட சாப்பிட வேண்டியதான். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது தக்காளி கார சட்னி. இதுக்கு 4 பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். 10 சின்ன வெங்காயம், 3 பூண்டு, நான் 2 சாதாரண மிளகாயும் 1 காஷ்மீரி மிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு நல்ல காரம் வேணுங்கிறவங்க இன்னும் 2-3 கூட சேர்த்திங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்குங்க. இது தண்ணி விடாமல் அப்படியே அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இருந்தாவே போதும். இது பச்சையாக அரைச்சிருக்கனால இதை நல்லா தாளிச்சிக்கலாம். வானிலையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்குங்க. கடுகு சேர்த்திக்கலாம். அது பொரியட்டும். கருவேப்பிலை ஒரு கொத்து. சிம்மில் வச்சதுக்கு அப்புறமா சட்னி உள்ளே சேர்த்திக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டிங்கன்னா மேலே உங்களுக்கு தெரிக்கும். இது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த தக்காளியை நல்லா வேக வச்சுக்குங்க. ஒரு 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்திக்குங்க. இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் காரம் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, தக்காளி கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இனி சுட சுட இட்லி தோசைக்கு சாப்பிட வேண்டியதுதான். அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது வரமிளகாய் தேங்காய் சட்னி. இதுக்கு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். ரெண்டு வரமிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ப இன்னும் கூடுதலாக கூட சேர்த்திங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க. மூடி போட்டு
நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த சட்னி பொறுத்த வரைக்கும் தண்ணியாட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வரமிளகாய் கூடுதலாக கூட சேர்த்திக்கங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்தி அது பொரியட்டும். உளுந்து பருப்பு கொஞ்சமாக சேர்த்தி கறிவேப்பிலை ஒரு கொத்து போட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க, வரமிளகாய் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது சுட சுட இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா சட்னியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.